இந்த சல்லட கூட்டமா மானம் கட்டவுல உள்ள வாட்டி இவ்வளவு மூஞ்சில முடிச்சாலே கஞ்சி தண்ணி கிடையாது. நீ அமைதியா இரு, நாங்க பேசிக்கிட்டியோம். ஏ கௌரி, உனக்கு தான் வாய் இருக்கு, நீ ரொம்ப பேசாத. என்ன ரொம்ப பேசாத? உன் வீட்ல இப்படி நடந்தா நீ சும்மா விடுவியா? இல்ல என் பிள்ளை தான் உன் மோள வேண்டாம்னா நீ விடுவியா? வந்திருக்காங்க நியாயம் கேட்கிறதுக்கு. ரொம்ப கொலைக்காத. நீ அலறி அலறி பேசணும்னே நீ சொல்லியதெல்லாம் சரியாயிராது. பிள்ளை மாப்பிளைய பிடிக்கல, கல்யாணம் வேண்டாங்க. வேற என்ன செய்ய முடியும்? பிடிக்காத பிள்ளைய கட்டி வச்சு நீ என்ன செய்ய போற? பிடிக்காதவள வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க வேண்டியதுதானே? எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? எதுக்கு காப்பி கொண்டு வந்து நீட்டனா? சின்ன பொண்ணா கௌரி பேசி பேச்ச பத்தியா? ஆமாக்கு, நம்மளை விட பெரிய வாயா இருக்கு உங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போறா? லட்சுமியக்கா சண்டை போடப்படாதுன்னு சொல்லியிருக்காவுக்கு, அதான் சும்மா இருக்கேன். அதே இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. வேற நாளைக்கு நாங்க சண்டை போட்டு இருந்தோம்னா நீ ஏதாவது பேசினியா கண்டுக்கிட்டியா அப்படின்னு பேச்சு வரோம் பாத்துக்க. அப்படியாக்கு, அப்ப என்ன செய்ய? அவ்வளோ சண்டை போடும்போது நீனும் குறுக்க குறுக்க போ. நானே பிடிச்சி விழுக்க மாதிரி இழுக்கேன். அப்படியே கூட்டத்தில் மூக்கில் 4 குத்து குத்திட்டு வந்துரு. ஏக்கு அடிதடிலாம் வேண்டாங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும். பார்த்துக்க, நாளைக்கு அவ்வளோ கூட்டு போனோம்னா ஒருத்தையும் நம்மளுக்காண்டி கேட்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏக்கு அப்போ ஒன்று செய்வோம். நான் இளவரசியை களை பிடிக்க மாதிரி பிடிக்கேன், நீங்க என்னைய பிடிக்க மாதிரி பிடிச்சி அவன் மேல தள்ளி விட்டுருங்க. கேட்டா தெரியாம விழுந்துட்டோன்னு சொல்லிடுவோம். இடி உழுவா உனக்கு பேரியா எடுக்கு. சாரிக்கு தெரியாம. சின்ன பொண்ணு தெல்லட்டா செவிட்ட பேத்துருவேன். இப்பமா தள்ள சொன்னேன். அப்ப எப்போ இப்படி பார்த்துட்டே வணக்கணும்? ஏக்கா அவைய பியாச ஆரம்பிப்பாவளாக்கு, அப்புறம் 2 இடம் பிடிச்சி தள்ளிடுங்க. புரியாம எதையும் பேசாத. உன் பிள்ளையை ஏமாத்தணும்னு இங்க யாரு என்ன சின்ன பொண்ணு? சாரிக்கு. சாரிக்கு. சரி, இவ்வளோலாம் ஒரு பொம்பளை கிம்பளைன்ட்டு இருந்தா மானம் கெட்டு பேரம் பாத்துக்க. ஏன் நீ அப்ப ஆம்பளையா?